Greetings everyone. நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே காசாவில் போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கான தீர்மானம் நிறைவேறி இருக்கு. போர் நிறுத்தம் இன்னும் வரல, தீர்மானம் தான் நிறைவேறி இருக்கு. சமீப காலத்தில் பார்த்தோம்னாலே இஸ்ரேல் ஹமாஸ் போர் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துட்டு இருக்கு. கடந்த 5 மாதங்களா இந்த போர் அப்படிங்கிறது போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இந்த போரை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சர்வதேச நாடுகள் பெரிய அளவில் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. தென்னாப்பிரிக்கா அப்படிங்கிற நாடு நமக்கு தெரியும், சவுத் ஆப்பிரிக்கா இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்ல ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க. அதாவது இஸ்ரேல் பாலஸ்தீனிய மக்கள் மேல இனப்படுகொலை நடத்திட்டு இருக்காங்க, அதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? சோ அந்த ஒரு கேஸ்ல ஒரு இன்ட்ரீம் ஜட்மெண்ட் அப்படிங்கிறது வந்திருக்கும், இடைக்கால தீர்ப்பு அப்படிங்கிறது வந்துச்சு. அதுல இஸ்ரேல் அவங்களோட தாக்குதலை நிப்பாட்டிட்டு போர் நிறுத்தம் கொண்டு வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த இனப்படுகொலை அப்படிங்கிறத அவங்க நிறுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதை தொடர்ந்துமே நமக்கு இஸ்ரேல் அவங்களோட அந்த போரின் தாக்கத்தை வந்து கம்மி பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கம்மி பண்ணவே கிடையாது. போர் இன்னமும் அதிக தாக்கத்தோட, அதிக ஒரு இன்டென்சிட்டியோட தான் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அந்த ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கப்போ நமக்கு பல ஐநாவோட இந்த செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு, யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு பாக்குறப்போ நமக்கு மொத்தம் 15 நாடுகள் இருப்பாங்க. ஓகேவா? அந்த 15 நாடுகளை பார்த்தோம்னா 2ஆ பிரிக்கலாம். ஓகேவா? 5 உறுப்பினர்கள் இருப்பாங்க, பிளஸ் 10 பேர் வந்து நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். அதாவது 5 பேர் பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருப்பாங்க. யார் இந்த 5 பேர் அப்படின்னு பார்த்தோம்னா யூஎஸ், யூகே, சைனா, பிரான்ஸ் அண்ட் ரஷ்யா, இவங்களாம் தான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருப்பாங்க. நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸா அப்பப்போ ஒவ்வொரு 10 நாடுகள் வந்து இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நாடுகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க கிட்ட ஒவ்வொரு நாடுகளும் ஒரு ரெசல்யூஷன், தீர்மானத்தை ப்ரப்போஸ் பண்றாங்க. காசால இருக்கக்கூடிய அந்த மக்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு போர் நிறுத்தம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்தை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஆனா அந்த தீர்மானங்கள் அப்படிங்கிறது நிறைவேறாம இருந்துச்சு. ஏன் நிறைவேறாம இருந்துச்சு அப்படின்னா, இந்த நாடுகள், இந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருக்கக்கூடிய 5 நாடுகள் இருக்காங்க இல்லையா, இவங்க கிட்ட வீட்டோ பவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஓகேவா? அது என்ன வீட்டோ பவர்ஸ் அப்படின்னா, இவங்க இந்த ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில ஏதாவது ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அந்த தீர்மானம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த 5 நாடுகளும் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் அந்த ஒரு தீர்மானம் நிறைவேறும். ஓகேவா? இல்ல ஏதாவது ஒரு நாடு அவங்களோட வீட்டோ பவரை நாங்க எக்ஸசைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டா அந்த தீர்மானம் நிறைவேறாது. அந்த மாதிரி இந்த காசால இருக்கக்கூடிய அந்த ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கிற தீர்மானம் தொடர்ச்சியா நிராகரிக்கப்பட்டுட்டே வந்துச்சு. யாருனால அப்படின்னு பார்த்தோம்னா அமெரிக்கானால. அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ரொம்ப ஆதரவா இருக்காங்க. அமெரிக்காவோட உளவுத்துறையும் இஸ்ரேலோட உளவுத்துறையும் ரொம்ப நெருக்கமான ஒரு முறையில இருப்பாங்க அந்த காலத்துல இருந்து. சரிங்களா? சோ அதனால அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் ஒரு முக்கியமான ஒரு அலை. ஓகேங்களா? முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்லி கண்ட்ரியா இருக்காங்க. ஓகேவா? அதனால அமெரிக்கா தொடர்ச்சியா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. தற்போது அவங்களோட நிலை அப்படிங்கிறது மாறி இருக்கு. அமெரிக்காவோட நிலை அப்படிங்கிறது மாறி இருக்கு. அவங்களோட டெசிஷன்ஸை வந்து ஓவர்லுக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஐ மீன் ஓவர் டர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? என்ன சொல்றாங்க அப்படின்னா, காசாவில் இருக்கக்கூடிய இந்த ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது அளவுக்கு மீறி போக ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா. அதனால என்ன பண்றாங்க, ஒரு தீர்மானம் அப்படிங்கிறத ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில கொண்டு வராங்க. இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த தீர்மானங்கள் எல்லாத்தையுமே அப்போஸ் பண்ணது யாருன்னா அமெரிக்கா தான். இப்ப அவங்களே ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. அப்ப போன வாரம் அந்த தீர்மானம் கொண்டு வரப்போ அதை எதிர்த்த நாடுகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவும் சைனாவும் சேர்ந்து அவங்க கொண்டு வந்த, அமெரிக்கா கொண்டு வந்த தீர்மானத்தை எதிர்த்து இருப்பாங்க. ஓகேவா? சோ மறுபடியும் அந்த தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறாம போயிருக்கும். சோ அப்போ போர் நிறுத்தத்துக்கு தொடர்பான ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில்ல நிறைவேறாமையே போயிருமா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த ஒரு தருணத்துல தான் நேற்றுக்கு இந்த ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது நிறைவேறி இருக்கு. சோ ஐநாவோட உறுப்பு நாடுகள், அந்த செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாம் ஓட் பண்ணி ஒரு போர் நிறுத்தம் அப்படிங்கறத கொண்டு வரணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இது முஸ்லீம்கள், காசா பகுதிகளில் முஸ்லீம்கள் அதிகமா இருப்பாங்க. இது ரம்ஜான் மாசமா இருக்கனால அவங்களுக்கு அந்த தொழுகை பண்றதுக்கான ஒரு பிரேயர் பண்றதுக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் இந்த ஒரு மாதத்துல அவங்களுக்கு புனிதமான மாதமாக இருக்குது. அவங்களுக்கு அமைதியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த போர் நிறுத்தம் தொடர்பான ஒரு தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த காசால இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ரம்ஜான் பீரியட் ஃபுல்லாவே அங்க போர் நிறுத்தம் இருக்கணும் அப்படிங்கிறதா அந்த தீர்மானம். ஆனா அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டாலுமே இஸ்ரேல் வந்து உடனே அந்த தீர்மானம் நிறைவேறின உடனே ஒரு எதிர்ப்பை வந்து தெரிவிச்சிருக்காங்க, எங்கனால அதை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த ஒரு இவ்வளவு நாளா அந்த தீர்மானம் பாஸ் ஆகாமே இருந்துச்சு, ரெசல்யூஷன் பாஸ் ஆகாமே இருந்துச்சு. இப்போதான் அந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு பின்னணியில தான் இந்த ஒரு ஆர்டிகளை பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இஸ்ரேல் ஹமாஸ் அந்த ஒரு போர்ல லேட்டஸ்ட் அப்டேட்டா இருக்கக்கூடிய விஷயம், இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒரு தீர்மானம் அப்படிங்கிறது எங்க நிறைவேறி இருக்குன்னா ஐநாவோட பாதுகாப்பு கவுன்சில நிறைவேறி இருக்கு. அது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஓகேங்களா?
அடுத்தது பார்த்தோம்னா இந்தியாவோட மருத்துவத்துறை சிக்கல்களும் எதிர்பார்ப்புகளும் அப்படிங்கிற இந்த ஒரு ஹெட்டிங்கை பார்க்குறோம். ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாங்க, முன்னுரையில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியா அப்படிங்கிற நாட்டில் நமக்கு தொற்று நோய்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் அதை நம்ம கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டே வரோம் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறனால தான் நம்மளால போலியோ போன்ற கொடூர நோய்கள் எல்லாம் அழிக்க முடிஞ்சுது. இருந்தாலும் நிறைய நோய்கள் அழிக்கப்படாமல் இருக்கு. நிறைய நோய்கள் இந்த ஹெல்த் செக்டாருக்கு நிறைய சிக்கல்கள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த சிக்கல்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிகல்ல டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, வருத்தும் தொற்று நோய் சுமை அப்படிங்கிறத சொல்றாங்க. மலேரியா, டெங்கு, மூளை காய்ச்சல் இந்த மாதிரி டிராபிக்கல் டிசீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? வெப்பமண்டல தொற்று நோய்கள் இப்போதும் இந்தியாவுக்கு சவால் விடுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிராபிக்கல் டிசீசஸ்னால இந்தியாவுக்கு அதிகப்படியான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. 2030க்குள் மலேரியாவை ஒழித்துவிட வேண்டும் எனும் இலக்குடன் செயல்படும் இந்தியாவில் சுமார் 100 கோடி மக்கள் இன்னமும் மலேரியா பரவ வாய்ப்புள்ளதாகவே இருக்கின்றனர் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ நம்ம மலேரியாவோட எலிமினேஷன் அப்படிங்கிறது 2030 கிட்ட வச்சிருக்கோம். இன்னமும் ஒரு 5 வருஷம் தான் இருக்கு. இருந்தாலும் இன்னமும் 100 கோடிக்கு மேல மலேரியானால பாதிக்கப்பட்டவர்கள் இருக்காங்க அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஓகேவா? அடுத்தது வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த காச நோய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி சொல்றாங்க. சமீபத்தில் மார்ச் 24 தான் நம்ம உலக காசநோய் தினம் அப்படிங்கறத பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ நம்ம இந்தியாவில் காசநோய் அப்படிங்கிறது 1 லட்சம் பேருக்கு 42 இருந்துச்சு 1990களில். ஆனா இது 1 லட்சம் பேருக்கு இப்போ 23 அப்படிங்கிற நம்பருக்கு குறைஞ்சிருந்தாலுமே நம்ம இன்னும் ஒரு வருஷத்துக்குள்ள அந்த எலிமினேஷன் ஆஃப் டிபி அப்படிங்கிறத பண்ண போறோம். சரிங்களா? அப்படி இருக்கப்ப இந்தியாவோட மருத்துவத்துறை அப்படிங்கிறது இன்னமும் வேகமா செயல்படணும் அப்படிங்கறத சொல்ல வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான முக்கியமான நோய்களை பத்தி இங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 2025 2030 அந்த மாதிரியான டார்கெட்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அந்த டார்கெட்ஸ் நோக்கி போகணும் அப்படின்னா அதிக முயற்சிகள் தேவைப்படும், அதிக கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வேற என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு மலேரியா, டிபி அப்படிங்கிற நோயெல்லாம் சொன்னோம். இந்தியாவில் இந்த மாதிரி பல நோய்கள் இருக்கு. இந்த மாதிரி பல நோய்கள் இருக்கனால அந்த டிசீஸ் எலிமினேஷன் அப்படிங்கிறத இந்தியா முழுக்க பண்ணாம ரீஜன் பை ரீஜனா பண்ணா இன்னமும் எஃபெக்டிவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு சொல்யூஷனை கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு சிக்கலை ஐடென்டிஃபை பண்றாங்க, அந்த சிக்கலுக்கான தீர்வையும் சொல்றாங்க. என்ன சிக்கலை ஐடென்டிஃபை பண்ணாங்க அப்படின்னா, இந்தியாவில் அதிகப்படியான நோய்கள் இருக்கு, பல நோய்களுக்கு நம்ம எலிமினேஷன் டார்கெட் அப்படிங்கிறத வச்சிருக்கோம். அந்த மாதிரியான எலிமினேஷன் டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அது இந்தியா ஃபுல்லா பண்ணாம ரீஜன் பை ரீஜன் போனா நல்லா இருக்கும் அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்தது வேற என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு இந்த தொற்று நோய்கள் அப்படிங்கிறது எதனால வருது அப்படிங்கிற சில காரணங்கள் கொடுத்துருவாங்க. உணவு பழக்கம், மோசமான உணவு பழக்கம், புகையிலை, மது பழக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள்னால நமக்கு தொற்று நோய்கள் வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? நிறைய நோய்கள் இதனால வருது. நமக்கு சர்க்கரை நோயா இருக்கட்டும், இதயம் சார்ந்த நோய்கள், கேன்சர், இந்த மாதிரியான நோய்கள்லாம் நம்ம உணவு பழக்கங்கள்னாலே வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா? சோ அதையும் தாண்டி அந்த உணவு பழக்கங்கள்னாலையும் நம்மளோட நடைமுறைகள்னாலையும் நிறைய நோய்கள் வந்தாலும் அந்த நடைமுறைகள்னால வரக்கூடிய நோய்களை தீர்க்கக்கூடிய அது கியூர் பண்றதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட டெவலப் ஆகிட்டே தான் இருக்கு. ஹெல்த் செக்டார்லயும் கூட ஒவ்வொரு நோயையும் ட்ரீட் பண்றதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் அப்படிங்கிறது வந்துட்டே தான் இருக்கு. அதனால அது ஒரு பக்கம் நல்ல விஷயமாக இருந்தாலும் நம்ம கலாச்சாரம் சார்ந்து இப்ப எல்லாருமே அந்த ஸ்ட்ரெஸ், மென்டல் இல்னஸ் அப்படின்னு போக ஆரம்பிச்சுட்டாங்க. நோய்கள் அப்படிங்கிறது தொற்று நோய்கள்ல இருந்து நமக்கு இப்படி ஸ்ட்ரெஸ் அண்ட் மென்டல் இல்னஸா வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா அந்த மாதிரியான நோய்களை நம்ம இன்னும் ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அதற்கான சில சட்டங்கள் இருந்தாலுமே அந்த சட்டங்கள் என்ன பண்றாங்க, நமக்கு இந்தியாவோட மனநல கொள்கை அப்படிங்கிறது இருக்கு, தேசிய மனநல பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறதுலாம் இருக்கு. இந்த மாதிரியான சட்டங்கள் அப்படிங்கிறது இருந்தாலுமே இந்த சட்டங்கள் அந்த மனநலம் சார்ந்து இருக்கிறவரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுது. அவரை பார்த்துக்கக்கூடிய அந்த ஃபேமிலி பர்சன்ஸ், கார்டியன்ஸ், இவங்களையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னமும் இந்த கால நடைமுறைகளுக்கு ஏற்றவாறு இந்த சட்டங்கள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும், இந்த கொள்கைகள் மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சஜஷனை கொடுத்துருவாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நமக்கு நோய்கள், தொற்று நோய்கள் அப்படிங்கிறதும் ஒரு நோய் தான். இந்த ஸ்ட்ரெஸ், மென்டல் இல்னஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் நோய்கள் அப்படிங்கிறதும் பரவிட்டே தான் இருக்கு. அந்த ஒரு கிராஃபும் ரைஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ அதுக்கு அதிகமான ஒரு ஃபோக்கஸ், முக்கியத்துவம் அப்படிங்கிறது கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. அடுத்தது வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மாற்று பார்வை அப்படிங்கிறத சொல்றாங்க. சுகாதார பராமரிப்புகளுக்காக பணம் செலுத்த வேண்டிய கட்டாயத்தில் உள்ளவர்களையும் தனியார் மருத்துவமனைகளை எளிதில் அணுக முடியாதவர்களையும் சுகாதார கொள்கை வகுப்பாளர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்போ இது பாலிசி மேக்கர்ஸ்க்கு சொன்ன ஒரு பாயிண்டா இருக்கு. என்ன சொல்றாங்க, ஒரு பாலிசி, ஒரு ஹெல்த் பாலிசியை நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா அது ஏழை மக்களை மனதில் வச்சு கொண்டுதான் நீங்க அந்த ஒரு பாலிசியை உருவாக்கணும். தனியார் மருத்துவமனைகளுக்கு போக முடியாதவர்களை தான் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இந்த ஒரு பாலிசியை உருவாக்கணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. ஏன்னா இப்போ ஹெல்த் கேர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியா போயிட்டு இருக்க
இருக்கனால அந்த ஒரு பாயிண்ட்டை நமக்கு சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரசவ கால தாய் குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது. இந்த இறப்பு விகிதம் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் இதெல்லாம் வந்து 2030க்குள் இறப்பு விகிதம் 70% குறைவாக இருக்க வேண்டும் என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அப்ப நம்ம அந்த மேட்டர்னல் அந்த மார்டாலிட்டி ரேட்ஸ் அப்படிங்கறதெல்லாம் நம்ம ரொம்ப கம்மி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியுது. இதை வளர்ந்த மாநிலங்களா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லாம் சாத்தியப்படுத்திட்டே வந்தாலும் நிறைய மாநிலங்கள் பின்தங்கி உள்ளன. ஸோ அவங்களுக்கு எந்தெந்த மாநிலங்கள் எந்தெந்த விஷயத்துல பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அடுத்தது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியாவோட பெண்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. இந்திய பெண்கள் எடை குறைந்தவர்களாக இருப்பது, இரத்த சோகை, குறைந்த வயதில் திருமணம் செய்து கொள்வது, குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறைபாடு ஆகியவை இதற்கு ஆபத்து காரணிகள். எதற்கான ஆபத்து காரணிகள் அப்படின்னா இந்த விகிதம் அப்படிங்கிறது ஓகேவா, இந்த காலத்துல அந்த பிரசவ காலத்துல குழந்தைகள் அந்த தாய் குழந்தை இறப்பு விகிதம் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய காரணிகளா என்ன சொல்றாங்கன்னா இதெல்லாம் சொல்றாங்க. எடை குறைவு, இரத்த சோகை, அனீமியா, ஏர்லி மேரேஜ் சொல்றாங்க. அதே மாதிரி சில்ட்ரன் கிட்ட அந்த ஒரு நியூட்ரிஷனல் கண்டென்ட் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு. இதெல்லாம் தான் காரணிகளா இருக்கு. அப்ப இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம அதை ஸ்பெசிபிக்கா நம்ம அட்ரஸ் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ரீஜன் வைஸ் அட்ரஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடுல ஓரளவுக்கு டெவலப் ஆயிட்டாங்க. அவங்கனால அந்த ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண முடியும் அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்ஸஸை வச்சு. இன்னமும் நமக்கு நார்த் இந்தியாலாம் போனோம்னா இந்த மாதிரியான எல்லா காரணங்களும் இன்னமும் எக்ஸிஸ்ட் ஆகிட்டே தான் இருக்கு. அப்போ அதை நம்ம ரொம்ப ரீஜன் பை ரீஜனா, வில்லேஜ் பை வில்லேஜா போய் அட்ரஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஓவராலா இந்தியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லாம போயிடும். ஓகேங்களா, அதுதான் அவங்க முன்னாடியே சஜஸ்ட் பண்றாங்க. ஒரு நோயை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா இந்தியா ஃபுல்லா பண்ணாம டாப் டு பாட்டமா இல்லாம பாட்டம் டு டாப்பா இருக்கணும். அதாவது கிராமங்கள்ல இருந்து தான் அந்த ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும் அப்படிங்கறது சொல்றாங்க. அதுதான் சரியான நடைமுறையாகவும் இருக்கும். ஓகேங்களா, சோ அடுத்தது வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குறைந்த வரும் மொத்த கருவுறுதல் விகிதம், அதாவது டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படின்னு சொல்லுவோம். இந்தியாவோட டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இப்போ வந்து 2.0 இருக்கு. சோ முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. 6 இருந்தது 1950களில் 6 புள்ளியா இருந்தது. இப்போ 2021ல 2க்கும் கீழே வந்துருச்சு. இதுவே 2100 அந்த இன்னொரு 100 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும்னா அது 1.0 ஆயிடும் அப்படிங்கறது சொல்றாங்க. அப்படி இப்படி இருக்கப்ப நம்மளோட ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாக நமக்கு இப்போ நம்ம யங் நேஷனா இருக்கும். உலகத்திலேயே யங்கஸ்ட் பாப்புலேஷன் இந்தியாவில் தான் இருக்காங்க. ஆனால் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாக நம்ம ஓல்டேஜ் பீப்புள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடாக மாறிடுவோம். அப்போ இதனால பொருளாதாரத்தில் அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு சிக்கலாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த சிக்கலுக்கான தீர்வுகளை கொடுத்துக்கிட்டே வராங்க. அடுத்து என்ன தீர்வு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தேவைப்படும் மருத்துவ மனித வளங்கள் அப்படிங்கிறத சொல்றாங்க. மெடிக்கல் ஹியூமன் ரிசோர்சஸ் பற்றின நீடை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு நீடை பற்றி நிறைய இடங்கள்ல அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, பட் ஸ்டில் இங்கே அட்ரஸ் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் புதிய மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக திறக்கப்படுகின்றன. அதேவேளை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் சிறப்பு மருத்துவர்களுக்கு பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களாம் இங்கே படிச்சுட்டு வெளிநாடுகளில் போறது. இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல்ல கூட பிரெயின் ட்ரெயின் ஆகுது, மெடிக்கல் செக்டர்ல ஒரு பிரெயின் ட்ரெயின் ஆகுது. இந்தியாவில் படிச்சுட்டு வெளிநாடுகளில் போய் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு நிலை மறுபடியும் இந்தியாவுக்குள்ள, அதுவும் மருத்துவத்துறைகளும் வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கறது சொல்றாங்க. அப்ப அந்த மாதிரியான விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அந்த வெளிநாடுகள் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு அட்மாஸ்பியர், அந்த ஒரு என்விரான்மெண்ட் இந்தியாவுக்குள்ளே கொடுக்கணும். அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ், கரெக்டான வார்த்தை அப்படின்னா ஃபெசிலிட்டிஸ், அந்த ஃபெசிலிட்டிஸை இந்தியாவுக்குள்ளே கொடுக்கணும் அப்படிங்கறத சொல்ல வராங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா துணை சுகாதார பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்ப அவங்களுக்கு நிரந்தர பணி அப்படிங்கறத நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும். நர்சஸ், அந்த அலைடு ஹெல்த் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அந்த மருத்துவர்களுக்கு உதவி புரியக்கூடிய அந்த மருத்துவ பணியாளர்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுக்கணும். அடுத்தது மருத்துவக் கல்லூரி பேராசிரியர்களுக்கெல்லாம் தகுந்த ஊதியம் இல்லை அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்கு, எந்த பிரச்சனைக்கு, மருத்துவ மனித வளங்கள், மெடிக்கல் ஹியூமன் ரிசோர்சஸை அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல வராங்க. கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பொது சுகாதாரம் என்பது ஒரு சமூக நீதி. அதில் காணப்படும் சமத்துவமின்மையை நீக்கி அனைத்து தரப்பினரும் மருத்துவ சேவையை எளிதில் அணுகக்கூடியதாக மாற்றுவதை புதிய அரசு முக்கிய நோக்கமாக கொள்ள வேண்டும் அப்படிங்கிற சொல்றாங்க. அப்ப இதுக்கப்புறம் அமையக்கூடிய அரசு, தேர்தல் காலகட்டமா இருக்கு, இதுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் வரும். அந்த அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பொது சுகாதாரம் என்பது ஒரு சமூக நீதியா ஐடென்டிஃபை பண்ணி அதுல போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. மருத்துவத்துறையில அந்த அரசாங்கத்தின் செலவீனம் அப்படிங்கிறது
அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கு, அது அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ஆர்டிகல் ஃபுல்லாவே நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என்ன சொல்றாங்க, மெடிக்கல் செக்டார்ல என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணுங்க அப்படிங்கிற கேள்வி வருது. இல்ல அந்த ப்ராப்ளம்ஸ்க்கு சஜஸ்ட் யுவர் கமெண்ட் யுவர் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்டா கூட நம்ம இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எழுதலாம், இதுல இருக்கக்கூடிய சொல்யூஷன்ஸையும் எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறப்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு. இந்த ஆர்டிகலை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ அப்போ இன்னைக்கு ஆர்டிகல்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நியூஸ் பேப்பர்ல கம்மியாக தான் இருந்துச்சு. ரெண்டு முக்கியமான விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஒன்று, நமக்கு அந்த செக்யூரிட்டி கவுன்சிலில் ஒரு தீர்மானம் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அது அந்த இஸ்ரேல் ஹமாஸ் அந்த ஒரு போரை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டே வரோம். அதனுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டாக தான் இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இந்த ஒரு ஆர்டிகல் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இம்பார்ட்டண்டா இருக்கு. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏ லிமிட் பண்ணலாம். தேங்க்யூ.